ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடித்த படமா இருக்கும். நான் எப்பயுமே வந்து என்னோட சினிமா அப்படின்றது வந்து ஒரு சினிமாவை மட்டும் பார்க்கல, வெறும் என்டர்டைன்மெண்டா மட்டும் இருக்கணும்னு நான் விரும்பல. நான் அந்த என்டர்டைன்மெண்ட்டை மீறி இந்த சமூகத்துக்கு நம்மளால என்ன கொடுத்துட முடியும் அப்படின்றது தான் என்னுடைய வந்து பெரிய வாண்டிங்கா இருந்தது. இந்த சமூகம் என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த சமூகத்திலேருந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதில் வந்து இன்பங்கள் நிறைய இருக்கு, துன்பங்கள் நிறைய இருக்கு, நிறைய படிப்பினைகள் இருக்கு. ஸோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த அப்சர்வ் பண்ணதை நான் ஆர்ட்டா மாற்றி நான் வந்து ஒரு சினிமாவா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நிச்சயமா அந்த சினிமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு எழுச்சியை டச் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டச் பண்றது மூலமாக இந்த சினிமா சில விஷயங்களை விவாதங்களை உண்டு பண்ணும், சில கேள்விகளை உருவாக்கும். அந்த கேள்விகளை பதிலை தேடுறது மூலமாக வரலாற்றில் நம்ம மறந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுதான் என்னுடைய சினிமாவா நம்புறேன், அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்தா நம்புறேன். ஏன்னா என்னுடைய பாலிடிக்ஸ் தான் நான், அது இல்லைன்னா நான் கிடையாது, அது இல்லைன்னா நான் இங்க கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. அவர் தான் என்னை வந்து இவ்வளவு தூரம் நீ உன்னுடைய சமூகத்துக்காக உன்னுடைய மக்களுக்காக நீ பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணி என்னை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நிற்க வச்சிருக்காரு. ஸோ அவருடைய வாய்ஸா, அவருடைய மாணவனா, அவருடைய சீடனா நான் தொடர்ந்து இயங்குவேன் அப்படின்றது தான் என்னுடைய வந்து ஒரு பெரிய லட்சியம் அண்ட் குறிக்கோள். அதுதான் என்னுடைய பெரிய விருப்பமா இருக்கு. இந்த நேரத்தில் நான் வந்து எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. என் அம்மா வந்து எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் அவங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு பையனாக நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு தெரியாது. பட் அவங்க விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆனாலுமே வந்து அம்மான்ற ஒரு இருக்குல்ல, அது செம சூப்பராக எமோஷ்னலானது. அது அவங்க கிட்ட பேசுகிறப்போ ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். அப்போதான் நான் ஒரு பையனாவே உணர்வேன், அப்போதான் நான் மனுஷனாவே உணர்வேன். அது வரைக்கும் நான் மனுஷனாவே இல்லை, ஏதோ ஒரு ஜோனில் ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி அப்படியே போயிட்டு இருக்கிறேன் நான். அண்ட் வந்து அது அம்மா கிட்ட பேசுறப்போ நான் ஒரு சின்ன பையனா, ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மா கிட்ட இருக்கிறேன். அம்மா அழறாங்க. அதாவதுமா ஸோ அப்புறம் விஎஃப்எக்ஸ் டீம் இது மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய அளவில் வந்து உழைச்சிருக்கோம். அண்ட் டிசைனர் கபிலனுக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கபிலனோட ஒர்க் வந்து ஃபெனாமினல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.